அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ராசி மண்டலத்தின் 10வது ராசி, அதாவது கர்ம வினை ராசி என்று அழைக்கப்படக்கூடிய மகர ராசி. மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கனவு காண்பார்கள். ஆனால் அந்த கனவை நிஜமாக்குவதற்காக பகல் இரவாக ரத்தம் சிந்தி உழைக்கிற ஒரே ராசி இந்த மகர ராசி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ராசி பலன் கிடையாது. இது மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையை புரட்டி போட போற வீரகாவியம். இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையை அக்குவேற ஆணிவேற அலச போற ஒரு மகா காவியம். இந்த வீடியோல நம்ம என்னென்னவெல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா? முதல்ல மகர ராசியோட அந்த விசித்திரமான சின்னம், பாதி ஆடு பாதி முதலை. இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன? உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த இரும்பு மாதிரியான மனதிடம் எப்படின்னு பார்க்க போறோம். இரண்டாவதா, உங்களுடைய குணாதிசயங்கள். நீங்க ஏன் மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து தெரியுறீங்க? உங்களோட அந்த அயராது உழைப்பவர் குணம் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது? உங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? மூணாவதா, காதலும் திருமணமும். ஒரு மகர ராசிக்காரங்க காதல்ல விழுந்தா எப்படி இருப்பாங்க? யாரு இவங்களுக்கு சரியான ஜோடி? ஈகோ பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது? நாலாவதா, தொழில் மற்றும் பணம். மகர ராசிக்காரங்க ஏன் 30 வயசுக்கு அப்புறம் மகா கோடீஸ்வரர்களா மாறுறாங்க? எந்த தொழில் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும்? அஞ்சாவதா, மிக முக்கியமா நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிற 2026ஆம் ஆண்டு முழு பலன்கள். 7.5 சனி முடிய போகுது. இனி உங்க வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறப்போகுதுன்னு விலாவாரியா பார்க்க போறோம். கடைசியா, உங்கள மாதிரி மகர ராசியில பிறந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சாதனையாளர்கள் மற்றும் உங்களுக்கான ரகசிய பரிகாரங்கள். ஆனால் நண்பா, இந்த மகா காவியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை உறக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜோதிட பலன்களை கேளுங்க, ஆனால் அதையே உங்க வாழ்க்கையா நினைச்சு முடங்கி போயிடாதீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க நிறைய இடத்துல பார்ப்பீங்க, மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது, நாளைக்கே கோடீஸ்வரர் ஆக போறீங்க, அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும்னு ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் யதார்த்தத்துல அது அப்படி நடக்கிறதுன்னு இல்ல. ஏன்னா உண்மையான ஜோதிடம் எது தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான். வாழ்க்கைங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சால்தான் கிரகங்களும் இறைவனும் உங்களுக்கு 10 அடி முன்னாடி வந்து உதவி செய்வாங்க. விதியை மதியால் வெல்ல போற அந்த மகர ராசியின் வீர காவியத்தை தொடங்கலாமா? இந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். அதனால எதையும் தவிர்க்காமல் முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சிவன் கோவில் சேனலை இப்பவே பின்தொடருங்க. உங்க ராசிக்கான இந்த பிரம்மாண்டமான பயணத்துல என் கூட வாங்க. இது உங்களுக்கான நேரம். இது மகரத்தின் கர்ஜனை. பகுதி 1, மகரத்தின் ரகசியம், அந்த விசித்திரமான சின்னமும் சனியின் ஆதிக்கமும். நண்பர்களே, இப்போ நம்ம மகர ராசியோட ஆதி அந்தத்தை பார்க்க போறோம். ஜோதிட மண்டலத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சின்னம் உண்டு. ஆனா மகர ராசியோட சின்னம் மட்டும் ஏன் ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பாதி ஆடு பாதி முதலை. இது சொல்லும் பாடம் என்ன? மகர ராசியோட சின்னம் வெறும் கற்பனை கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம். அந்த மலையாடு, ஆடு அப்படிங்கிறது நிலத்துல வாழ்ற ஒரு விலங்கு. அதுலயும் மலையாடு ஒரு செங்குத்தான மலையில கூட கால்கள் வைக்க இடமே இல்லாத இடத்துல கூட நிதானமா தன்னோட பாதங்களை ஊன்றி மலையோட உச்சிக்கு ஏறி போகும். இது எதை காட்டுதுன்னா, மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில வர்ற தடைகளை தாண்டி சிகரத்தை தொடணுங்கிற அவங்களோட அந்த அசாத்தியமான மன வலிமையை காட்டுது. அந்த நீர் முதலை சின்னத்தோட வால் பகுதி முதலையோட வடிவத்தை கொண்டிருக்கும். முதலை எப்படி தண்ணிக்குள்ள ரொம்ப அமைதியா அசையாம தன்னோட இறைக்காக பல மணி நேரம் பொறுமையா காத்துட்டு இருக்குமோ, அதே மாதிரிதான் மகர ராசிக்காரங்க. ஒரு வாய்ப்புக்காக இவங்க வருஷ கணக்குல கூட அமைதியா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே முதலை எப்படி தன்னோட பலமான தாடையால இரையை கவ்வி பிடிக்குமோ, அப்படி அந்த வாய்ப்பை இவங்க கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. அதனாலதான் மகர ராசிக்காரங்களுக்கு நிலத்திலையும் ஜெயிக்க தெரியும், ஆழமான நீர் போன்ற எமோஷன்ஸ்லயும் ஜெயிக்க தெரியும். ராசி அதிபதி சனி பகவான் கண்டிப்பான வாத்தியார். மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா அது நீதியின் தேவன் சனி பகவான். மத்த ராசிக்காரங்களுக்கு குருவோ இல்ல சுக்கிரனோ அதிபதியா இருந்தா அவங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் சொகுசா இருக்கலாம். ஆனா சனி பகவான் அதிபதியா இருக்கிற மகர ராசிக்கு அப்படி கிடையாது. சனி பகவான் ஒரு கண்டிப்பான வாத்தியார் மாதிரி. அவர் உங்ககிட்ட எதையுமே ஓசியில கொடுக்க மாட்டாரு. நீ உழைச்சியா, நீ உண்மையா இருக்கியா, நீ ஒழுக்கமா இருக்கியா, இதையெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு தர வேண்டியதை கொடுப்பாரு. அதனாலதான் மகர ராசிக்காரங்க 20 வயசுல படுற கஷ்டம் 35 வயசுல இவங்களுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருது. தாமதமான வெற்றி, ஆனா தரமான வெற்றி. மகர ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க சீக்கிரமா அடைஞ்சிருக்கீங்களா? இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மத்தவங்களுக்கு 25 வயசுல கிடைக்கிற வேலை உங்களுக்கு 28 வயசுல கிடைக்கலாம்.
மத்தவங்களுக்கு 30 வயசுல கிடைக்கிற வீடு உங்களுக்கு 35 வயசுல கிடைக்கலாம். ஆனா ஒண்ணு கவனிச்சு பாருங்க, மத்தவங்க அந்த பதவியிலையோ இல்ல அந்த வீட்டிலேயோ நிலைச்சு இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஒரு இடத்தை பிடிச்சா அதுல இருந்து உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா உங்க ஒவ்வொரு வெற்றியும் சனியால செதுக்கப்பட்டது. ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நிறைய பேர் எனக்கு சனி அதிபதி, அதனால நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு ஒரு தவறான நம்பிக்கையில இருக்காங்க. அப்படி கிடையாது. ஜோதிடம்ங்கிறது ஒரு கால கண்ணாடி. உனக்கு இப்போ கஷ்டம் நடக்குதுன்னா அது உன்னை இன்னும் பலமானவனா மாத்துறதுக்கு தான் சொல்றதுதான் உண்மையான ஜோதிடம். வெறும் சனி பெயர்ச்சி ஆகுது, மகரம் இனி கோடீஸ்வரன் ஆக போகுதுன்னு சொல்ற அந்த பொய் ஜோதிடத்தை நம்பாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த உழைப்பையும் ஒழுக்கத்தையும் நீங்க கைவிடாம இருந்தாதான் அந்த பெயர்ச்சியே உங்களுக்கு பலன் தரும். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே கர்மாவுக்கு அதிபதி தான். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜ கம்பீரம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ராஜாவையே வழிநடத்தக்கூடிய ஒரு நிர்வாக திறமை இருக்கு. அந்த திறமை எப்போ வரும் தெரியுமா? நீங்க விழுந்து எழும்போதுதான் வரும். விழுறது தப்பு இல்ல, விழுந்த இடத்திலேயே முடங்கி கிடக்கிறது தான் தப்பு. மகர ராசி நண்பர்களே, இந்த நேர பகுதியோட சுருக்கம் என்னன்னா, நீங்க ஒரு சிகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு மலையாடு. அந்த சிகரத்தை தொட போறது உறுதி. ஆனா அந்த பயணத்துல வர்ற கல்லும் முள்ளும் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான். விடாமுயற்சியோட இருங்க, வெற்றி உங்க கால் அடியில வரும். பகுதி 2, மகரத்தின் குணாதிசயங்கள், கல்லுக்குள் ஈரம் மற்றும் இரும்பு போன்ற வைராக்கியம். நண்பர்களே, இப்போ நம்ம மகர ராசிக்காரர்களோட குணாதிசயங்களை பத்தி வேற ஆணி வேற அலச போறோம். மத்த ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களை பார்த்தா ஒரு பெரிய மலப்பா இருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருடைய கண்ணுக்கும் புரிய மாட்டாங்க. முதல் அந்த மர்மமான புன்னகை மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற முதல் குணம். இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் சோகமா இருந்தாலும் சரி, இவங்க முகம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இவங்களை நிறைய பேர் உம்மனா மூஞ்சி அல்லது ரொம்ப இறுக்கமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவங்க தேவையில்லாத இடத்துல தன்னோட உணர்ச்சிகளை கொட்டி நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டாங்க. இவங்க ஒரு செயல் வீரர்கள். வார்த்தைகளை விட செயல்கள் தான் அதிகம் பேசணும்னு நினைப்பாங்க. 2வது, உழைப்பே உசிரென கருதும் குணம். ஜோதிடத்துல மகர ராசியை உழைப்பாளி ராசின்னு தான் சொல்லுவோம். ஒரு வேலையை இவங்க கையில எடுத்தா அது முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராது, பசி எடுக்காது. விடுமுறை அப்படிங்கிற வார்த்தையே இவங்க அகராதியில இருக்காது. மத்தவங்க எல்லாம் வார கடைசியில சினிமா ஹோட்டல்னு சுத்தும் போது மகர ராசிக்காரங்க தன்னோட அடுத்த கட்ட லட்சியத்தை பத்தி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனாலேயே இவங்க குடும்பத்துல சில நேரத்துல நீங்க எப்பவுமே வேலைன்னு இருக்கீங்க, எங்களுக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்கிற புகார் அதிகமா வரும். 3, அந்த அசாத்தியமான பொறுமை. மகர ராசிக்காரங்க கிட்ட இருந்து மத்த ராசிக்காரங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட பொறுமை. இவங்க எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. நிதானமா போய் சிகரத்தை தொடலாம்னு நினைப்பாங்க. ஒரு செடியை நட்டா அது உடனே காய்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வளர்ற வரைக்கும் தண்ணி ஊத்தி பொறுமையா காத்திருப்பாங்க. இந்த ஒரு குணம் தான் இவங்கள வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு கொண்டு போகுது. 4, எதிர்மறை குணம், அந்த அதீத கவலை. இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்க எதையும் எதிர்மறையா யோசிப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும் போதே இதுல ஏதாச்சும் தப்பு நடந்துருமோ பயப்படுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை ரொம்ப பெருசு பண்ணி மனசுக்குள்ள போட்டு உழட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தேவையில்லாத கவலை தான் இவங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். 5, அந்த முதிர்ச்சியான பேச்சு. மகர ராசியில பிறந்தவங்க சின்ன வயசுலயே ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற முதிர்ச்சி, மெச்சூரிட்டி மத்த யார்கிட்டயும் இருக்காது. இவங்க ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கிற தீர்வு ரொம்ப யதார்த்தமா இருக்கும். கற்பனை உலகத்துல வாழாம தரையில நின்னு பேசுறதுனால இவங்களோட ஆலோசனைக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு உண்டு. யதார்த்தமான ஒரு அறிவுரை. ஆனா என்னதான் நண்பர்களே, இங்கதான் நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல மகர ராசிக்கு இதெல்லாம் குணம்னு சொன்னாலும் எனக்கு ஜோதிடத்துல இப்படித்தான் சொல்லி இருக்கு, அதனால நான் இப்படித்தான் இருப்பேன்னு நீங்க உங்களை ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சுக்காதீங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவும் கஷ்டம்தான், அவங்க ஒரு எந்திரம் மாதிரி வேலை செய்யணும்னு. இது ரொம்ப தப்பு. நீங்க ஒரு மனுஷன், உங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு. வேலையை தாண்டி உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குறது தான் உண்மையான வெற்றி. தன்னம்பிக்கை தான் உங்க ஆயுதம். உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதே உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்துறதுக்கு தான். ஆனா அந்த இரும்புக்குள்ளேயும் ஒரு ஈரமான இதயம் இருக்குங்கிறத உங்க அன்பானவங்க கிட்ட காட்டுங்க. எதிர்மறையா யோசிக்கிறத விட்டுட்டு என்னால முடியும்ங்கிற அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க.
ஜோதிடம் உங்களை ஒரு இடத்துல முடக்கி போடல, மாறாக உன்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு, இதை சரியா பயன்படுத்துன்னு சொல்லுது. மத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனா நீங்க உங்க இலட்சியத்துல தெளிவா இருங்க. விழுந்தா அழுதுட்டு இருக்காதீங்க. மகர ராசிக்கு தோக்கிறது பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்குவீங்க. அந்த பாடம் தான் உங்களை 2026 ஒரு மாபெரும் வெற்றியாளரா மாத்த போகுது. மகர ராசி நண்பர்களே, நீங்க சாதாரணமானவங்க இல்ல, நீங்க ஒரு சகாப்தம் படைக்க பிறந்தவங்க. உங்களோட நிதானமும் உழைப்பும் தான் உங்க அடையாளம். அந்த அடையாளத்தை யாராலையும் அழிக்க முடியாது. பகுதி 3. மகரத்தின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. பாறைக்குள் ஊற்றெடுக்கும் அன்பு. நண்பர்களே, இப்போ நாம மகர ராசிக்காரர்களோட இதய துடிப்பை பத்தி பேச போறோம். பொதுவா மகர ராசி அப்படின்னாலே ஒரு பிம்பம் உண்டு. இவங்க எப்பவும் முகத்தை ஊர்ன்னு வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ரொமான்ஸ் வராது. இவங்க ஒரு எந்திரம் மாதிரி ஓடுறவங்கன்னு உலகமே சொல்லும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு பாறையை உடைச்சா உள்ளிருந்து எப்படி தெளிந்த நீரூற்று வருமோ அப்படிப்பட்டதுதான் மகர ராசியோட அன்பு. 1. காதலில் மகரத்தின் மௌன மொழி. மகர ராசிக்காரங்க காதல்ல விழுந்தா அதை சினிமாவுல வர்ற மாதிரி உடனே போய் முழங்கால் போட்டு சொல்ல மாட்டாங்க. இவங்க காதலிச்சா அந்த துணையோட எதிர்காலத்தை யோசிப்பாங்க. நாம காதலிக்கிற பொண்ணையோ பையனையோ நல்லா வச்சுக்க நமக்கு தகுதி இருக்கா? நாம ஒரு நிலையான வருமானத்துக்கு வந்துட்டோமா? இவங்க கணக்கு போடுவாங்க. இவங்க காதல்ல வெறும் வார்த்தைகள் இருக்காது, ஆனா ஒரு உறுதி இருக்கும். ஒரு மகர ராசிக்காரர் உங்ககிட்ட பார்த்து போ அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 1000 I love you ஒளிஞ்சிருக்கும். இவங்க காதலிக்கும் போது தன் துணையை ஒரு குழந்தையை போல பாதுகாப்பாங்க. 2. திருமண வாழ்க்கை கடமை எனும் அஸ்திவாரம். திருமணத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் ஒரு பாதுகாப்பான புகலிடம் மாதிரி. இவங்க வாழ்க்கை துணையா வர்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா குடும்பத்துல ஒரு பொருளாதார சிக்கலோ இல்ல வேற ஏதோ பிரச்சனையா வந்தா மகர ராசிக்காரங்க பின்வாங்க மாட்டாங்க. நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்னு முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. மகர ராசிக்காரங்க தன்னோட அன்பை வெளியில காட்ட தெரியாம, ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறதே உங்களுக்காகத்தானேன்னு கேட்பாங்க. ஆனா துணையா வர்றவங்க எதிர்பார்ப்பது வெறும் காசு மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்தையும் அன்பான பேச்சையும் தான். இந்த இடத்துலதான் மகர ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன உரசல்கள் வரும். 3. ராசி பொருத்தங்கள். யாரோடு இணைந்தால் வெற்றி? ரிஷபம் மற்றும் கன்னி. இவங்க 2 பேருமே நில ராசிகள். இவங்களுக்கு மகரத்தோட உழைப்பும் நிதானமும் ரொம்ப பிடிக்கும். இவங்க சேர்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப நிலைத்தன்மையோட இருக்கும். விருச்சிகம் மற்றும் மீனம். இவங்க 2 பேரும் நீர் ராசிகள். மகரம் என்கிற பாறையை தன்னோட அன்பால மென்மையாக கரைக்கிற வித்தை இவங்களுக்கு தெரியும். ஒரு உணர்ச்சிகரமான ஆழமான பந்தம் இங்க இருக்கும். கடகம். கடகம் நேர் எதிர் ராசி. இவங்க 2 பேருக்கும் ஈர்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா கடகம் எதிர்பார்க்கிற அதீத அன்பை மகரம் கொடுக்க தவறும் போது சண்டைகள் வரும். புரிதல் இருந்தா இது ஒரு சிறந்த ஜோடி. சவாலான ராசிகள். மேஷம் மற்றும் துலாம் ராசிகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா மேஷம் ரொம்ப வேகம், மகரம் ரொம்ப விவேகம். துலாம் ஆடம்பரத்தை விரும்பும், மகரம் சிக்கனத்தை விரும்பும். 4. மகரத்தின் பிடிவாதம் மற்றும் தனிமை. மகர ராசிக்காரங்க ஒரு முறை மனசுல ஒருத்தரை தப்புன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மௌனம். ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்க்காம அமைதியா இருந்து எதிர்த்தரப்பை துடிக்க வைப்பாங்க. அதே மாதிரி இவங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஒரு முறை துரோகம் செய்யப்பட்டுட்டா திரும்ப அவங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. யதார்த்தமான ஒரு வாழ்க்கை உண்மை. நண்பர்களே, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஜோதிடத்துல பொருத்தம் பார்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில புரிதல் தான் முக்கியம். மகர ராசிக்கு இந்த ராசி தான் செட் ஆகும்னு யாராவது சொன்னா அதை வச்சு உங்க துணையை குறை சொல்லாதீங்க. உண்மையான ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, மகர ராசிக்காரங்க கடமையை மட்டும் பார்க்காம காதலையும் பார்க்கணும்னு சொல்லுது. சனி பகவான் உங்களுக்கு கட்டுப்பாட்டை கத்து கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அதிகாரம் வீட்டுக்குள்ள செல்லாது. நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறத விட அவங்க கூட எவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்கிறது தான் முக்கியம். 2026 விடியலும் உறவுகளும் இந்த 2026 வருஷம் 7.5 சனி முடியறதுனால இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் பிரிவுகள் எல்லாம் நீங்க போகுது. குறிப்பா நீங்க என் கூட அன்பாவே பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்த உங்க துணை இப்போ உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரணும். மகர ராசி நண்பர்களே, நீங்க ஒரு இரும்பு மனிதர்கள் தான். ஆனா அந்த இரும்புக்குள்ளயும் ஈரம் இருக்குங்கிறத உங்க துணை கிட்ட காட்டுங்க. ஒரு சின்ன பூவோ இல்ல ஒரு சின்ன பாராட்டோ உங்க வாழ்க்கையே மாத்தும். மத்தவங்க உங்களை பத்தி என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், ஆனா நீங்க உங்க அன்புக்குரியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நீங்க ஏமாத்த தெரியாத நேர்மையான ஒரு இதயம் கொண்டவங்க. மகர ராசிக்காரங்க ஒரு உறவை ஏத்துக்கிட்டா அதை சாகர வரைக்கும் காப்பாத்துவாங்க. அந்த விசுவாசம் தான் உங்களோட அடையாளம். பகுதி 4. தொழில், பணம் மற்றும் வெற்றி. மகரத்தின் விஸ்வரூபம். நண்பர்களே,
இப்போ நாம மகர ராசிக்காரர்களோட கோட்டைக்குள்ள நுழைய போறோம். அதாவது அவங்களோட தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கை. ஜோதிடத்துல மகர ராசிய 10ஆம் இடம்னு சொல்லுவோம். 10ஆம் இடம்னா என்ன தெரியுமா? அந்தஸ்து, கௌரவம், பதவி, அப்புறம் நீங்க இந்த உலகத்துல செய்ய போற சாதனை. உண்டு. ஏன் மகரம் 30 வயதுக்கு மேல் ஜெயிக்கிறது? நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என் கூட படிச்சவன் எல்லாம் செட்டில் ஆயிட்டான், கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், ஆனா நான் இன்னும் போராடிட்டு இருக்கேனேன்னு நீங்க நினைப்பீங்க. மகர ராசி நண்பர்களே, சனி பகவான் எதையுமே சீக்கிரம் தர மாட்டார். ஆனா அவர் கொடுக்க ஆரம்பிச்சா யாராலையும் தடுக்க முடியாது. பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு 30 அல்லது 32 வயசு வரைக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஆனா அந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க ஆள போறீங்க. அதுக்கு தேவையான பக்குவத்தையும் அனுபவத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். 35 வயசுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற வேகம் இருக்கே, அது உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். 2வது, எந்த தொழில் உங்களுக்கு ராஜயோகம் தரும்? மகர ராசிக்காரங்க மண்ணை நம்பி வேலை செய்யறவங்க. கட்டுமானத்துறை, சிமெண்ட், இரும்பு, செங்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். நிர்வாகம், நீங்க ஒரு சிறந்த மேலாளர். ஒரு நிறுவனத்தை எப்படி லாபத்துக்கு கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும். அரசியல் மற்றும் சட்டம், நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்படுறதுனால வக்கீல் தொழிலோ அல்லது மக்களுக்கான அரசியல் பணியோ உங்களுக்கு கௌரவத்தை தரும். விவசாயம் மற்றும் சுரங்க தொழில், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற எண்ணெய், நிலக்கரி அல்லது விவசாயம் மூலமா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம். 3வது, பணத்தை கையாளும் வித்தை. மகர ராசிக்காரங்க பண விஷயத்துல ரொம்ப கஞ்சத்தனம்னு வெளியில ஒரு பேச்சு உண்டு. ஆனா அது கஞ்சத்தனம் இல்ல, சிக்கனம். ₹1 செலவு பண்ணா கூட அது எதுக்குன்னு யோசிச்சுதான் செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத ஆடம்பரத்தை நீங்க விரும்ப மாட்டீங்க. இதனாலேயே உங்ககிட்ட எப்பவும் ஒரு பேக்கப் பணம் இருக்கும். எதிர்காலத்தை பத்தின பயம் இவங்க கிட்ட எப்பவும் இருக்கிறதுனால சேமிப்புல இவங்க தான் கில்லாடி. 4, தொழில்ல வர்ற சவால்கள் மற்றும் விரோதிகள். நீங்க நேர்மையா இருக்கிறதுனாலயே உங்களுக்கு பணியிடத்துல எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்க, தப்பு செய்ய மாட்டீங்க. இதனால மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்காது. ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தான் உங்களோட பலம். ஆனா சில நேரத்துல உங்களோட பிடிவாதம் தொழிலுக்கோ இல்ல பிசினஸுக்கோ முட்டுக்கட்டையா அமையலாம். அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும். யதார்த்தமான ஒரு வாழ்க்கை உண்மை. நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு மகர ராசி, எனக்கு 30 வயசுக்கு மேலதான் யோகம் வரும்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு காலக்கணிப்பு தான். நிறைய இடத்துல பார்ப்பீங்க, மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது, அடுத்த மாசம் நீங்க கோடீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்கிற எல்லா மகர ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆயிருக்கணுமே. ஏன் ஆகல? ஏன்னா உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் கிரகங்கள் உதவி செய்யும். நீங்க ஒரு விதை போட்டாதான் மழை பெய்யும் போது அது முளைக்கும். விதை போடாம மழையை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது. 2026 பணமழையும் வாய்ப்பும். இந்த 2026 மார்ச் மாசத்துல சனி விலகும் போது உங்க தொழில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்க போகுது. இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய வட்டியோட பலன் கிடைக்க போகுது. ஆனா மகர ராசி நண்பர்களே, அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது நீங்க தூங்கிட்டு இருக்க கூடாது. விழிப்பா இருங்க. உங்களோட அந்த நிதானமான உழைப்பு இப்ப வேகமான உழைப்பா மாறணும். உண்மையான ஜோதிடம் எது தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய நேர்மையும் தான். சனி பகவான் உங்களுக்கு பிடிச்சமானவர்னா நீங்க நியாயமா இருக்கணும்னு அர்த்தம். நியாயமா உழைக்கிற எந்த மகர ராசிக்காரனும் தோத்து போனதா சரித்திரமே இல்லை. மகர ராசி நண்பர்களே, நீங்க ஒரு தொழிலதிபராவோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியாவோ வர்றதுக்கு உங்க தலையெழுத்துல இருக்கு. ஆனா அந்த தலையெழுத்தை நீங்க தான் உங்க உழைப்பால எழுதணும். மத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்க லட்சியத்துல உறுதியா இருங்க. நீங்க பதுங்கிறது பயத்துல இல்ல, பாயறதுக்குத்தான். பகுதி 5, 2026 மகர ராசி பலன்கள். 7.5 சனியின் விடுதலையும் உச்சகுருவின் மகா விடியலும். நண்பர்களே, இப்போ நாம மகர ராசி மகா காவியத்தின் மிக முக்கியமான, நீங்க எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்கிற அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் 2026ஆம் ஆண்டு முழு பலன்கள். மகர ராசி நண்பர்களே, உங்களோட கடந்த காலத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2017 அல்லது 2018 இருந்து இப்போ வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு போராட்டக்களமாவே இருந்திருக்கும். எந்த பக்கம் போறது? யார்கிட்ட உதவி கேக்குது? ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? இன்னும் பல இரவுகள் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க. ஆனா அந்த இருட்டுக்கு ஒரு முடிவு கட்டுற வருஷம் தான் இந்த 2026. 1, 7.5 சனியின் மகா விடுதலை. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மகர ராசிக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைய போகுது. மார்ச் மாசம் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்திலிருந்து விலகி உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இதோட உங்க ராசியை சுத்தி இருந்த அந்த 7.5 வருஷ இருள் விலக போகுது. 3ஆம் இடத்துல சனி வர்றது மகர ராசிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு.
இத்தனை நாள் உங்க தைரியத்தை முடக்கி போட்டிருந்த பயம் விலகும். இழந்த கௌரவம், இழந்த பதவி, இழந்த பணம் எல்லாம் வட்டியும் முதலுமா திரும்ப வர்றதுக்கான ஆரம்ப புள்ளிதான் இந்த மார்ச் 2026. உங்க மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும் பாருங்க. அதுதான் சனியோட கிஃப்ட். 2 ஜூன் 2026 உச்ச குருவின் பார்வையால் உண்டாகும் ராஜயோகம். சனி விலகிறது ஒரு பக்கம்னா, ஜூன் மாசம் நடக்க போற அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்திலிருந்து ருண ரோக சத்ருஸ்தானம், வீண் செலவுகளையும் உடல்நல குறைவுகளையும் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா 2026 ஜூன் மாதம் குரு பகவான் கடக ராசிக்கு உச்ச வீடு பெயர்ச்சி ஆக போறார். மகர ராசிக்கு இது 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். அங்க குரு உச்சம் பெற்று அமர்ந்து நேராக உங்க ராசியை பார்க்க போறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க? அதுலயும் ஒரு கிரகத்தோட உச்ச பார்வை உங்க மேல விழும்போது திருமணம், தட்டி போய்கிட்டே இருந்த கல்யாணம், நிச்சயமே ஆகாதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கும். தொழில், 7ஆம் இடம்ங்கிறது உங்களோட பார்ட்னர்ஷிப். இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காத உங்க பிசினஸ் பார்ட்னர் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறுவார். புதிய முதலீடுகள் வரும். குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பனிப்போர் முடிவுக்கு வரும். உங்க துணை இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பக்க பலமா நிப்பாங்க. 3வது 2026 விரிவான கால கணிப்பு. ஜனவரி முதல் மார்ச் வரை வருஷத்தோட ஆரம்பத்துல எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் இழுபறியா இருக்கேன்னு தோணலாம். இதுதான் அந்த 7.5 சனியோட கடைசி மூச்சு. வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மார்ச் இறுதியில் அந்த பாரம் இறங்கும் போது நீங்க ஒரு புது மனுஷனா உணர்வீங்க. ஏப்ரல் முதல் ஜூன் வரை மாற்றத்திற்கான விதை. சனி விலகிய பிறகு உங்க வேலைகள்ல வேகம் கூடும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். ஜூன் மாசத்துக்காக நீங்க தயாராகிற காலம் இது. ஜூலை முதல் செப்டம்பர் வரை அறுவடை காலம். குரு உச்சம் பெற்ற இந்த நேரத்துல உங்களோட பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும். கைக்கு வராத பணம் வரும். வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுக்கான முயற்சி எடுத்தா அதுல வெற்றி கிடைக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மகிழ்ச்சியின் உச்சம். வருஷத்தோட கடைசி பகுதியில ஒரு பெரிய மனநிறைவு இருக்கும். நாம ஜெயிச்சிட்டோம்ங்கிற அந்த கர்வம் நல்ல விதமா உங்க கண்ணுல தெரியும். சொத்துக்கள் வாங்கறதுக்கான யோகம் உண்டாகும். 4வது எச்சரிக்கைகளும் யதார்த்தமும். நண்பர்களே, இங்கதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஜோதிடத்துல சனி விலகுது, குரு உச்சம் பெறாருன்னு நான் சொன்ன உடனே இனிமே எனக்கு லாட்டரி அடிக்கும், நான் கஷ்டப்படவே வேணாம்னு மட்டும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. இப்போ உங்களுக்கு ஏணி கிடைச்சிருக்கு. அந்த ஏணியை பயன்படுத்தி மேல ஏறுறது உங்க கையில தான் இருக்கு. உண்மையான ஜோதிடம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஒழுக்கமும் தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுதுன்னா அதுக்கு அர்த்தம் உங்க உழைப்புக்கு இப்ப 100 மடங்கு பலன் கிடைக்கும் என்பதுதான். உழைக்காமலேயே கிரகங்கள் வந்து உங்க மடியில பணத்தை கொட்டும்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஏமாற்றம். நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, மகரம் இனி கோட்டீஸ்வரன், அள்ள அள்ள பணம் வரும்னு. அந்த பொய்யை நம்பி சோம்பேறியா உட்கார்ந்துடாதீங்க. குரு 7ல உச்சம் பெறாருன்னா அது உங்களுக்கு வர்ற நல்ல மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் குறிக்குது. அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். வெற்றி மந்திரம். உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுத்த அந்த பொறுமையையும் நேர்மையையும் மட்டும் விட்டுறாதீங்க. 7.5 சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வைரமா மாத்திருக்கு. அந்த வைரத்தோட வெளிச்சம் இந்த 2026 உலகத்துக்கே தெரிய போகுது. யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். இத்தனை வருஷம் நீங்க பட்ட வேதனைக்கு அந்த இறைவன் ஒரு பெரிய வழியை காட்ட போறார். தன்னம்பிக்கையோட இருங்க, முயற்சி பண்ணுங்க, விதியை மதியால வெல்லுங்க. இந்த 2026 மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுவாழ்வு என்பதை நான் உறுதியா சொல்றேன். பரிகாரம்னா ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே பணம் கொட்டும்னு நினைக்காதீங்க. பரிகாரம்ங்கிறது உங்களோட கர்ம வினையை சுத்தப்படுத்துற ஒரு வழி. குலதெய்வ வழிபாடு. மகர ராசிக்கு குரு 6ல் இருக்கும் போதோ அல்லது இந்த 7.5 சனி முடிகிற நேரத்திலேயோ உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கான ஒரே பாதுகாப்பாரன். வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் முறைப்படி அபிஷேகம் பண்ணி அங்க இருக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது உங்க முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சேவை. சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் உழைப்பு மற்றும் சேவை. கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு, உடை அல்லது மருந்து உதவிகளை சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. காசு கொடுக்க முடியலையா, அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் அன்பா பேசுங்க. இது உங்களோட தீய கர்மாவை கரைக்கும். ஹனுமான் வழிபாடு. சனியோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஹனுமான் தான். சனிக்கிழமை தோறும் ஹனுமான் சாலிசா கேளுங்க அல்லது சொல்லுங்க. வெற்றிலை மாலை சாத்தி வெண்ணெய் பூசி வழிபடுறது உங்களுக்கு ஒரு இரும்பு மாதிரியான மன வலிமையை தரும். பயம் விலகி தைரியம் பிறக்கும். சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலோட பேரே சிவன் கோவில்.
அந்த ஆதிசிவன் தான் காலத்தையும் விதியையும் கடந்து நிற்பவர். திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மகர ராசிக்கு ஒரு மகா கவசமா இருக்கும். சிவாய நம என்கிற மந்திரம் உங்க ரத்தத்துல ஊறட்டும். மூன்றாவது அதிர்ஷ்டக்கல் நிறம் மற்றும் எண்கள். நிறம், மகர ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கருநீலம் அல்லது கருப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு கம்பீரத்தையும் தெளிவையும் தரும். எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 8. அதே மாதிரி 17, 26 ஆகிய தேதிகளும் சாதகமா இருக்கும். அதிர்ஷ்டக்கல், உங்க ராசிக்கு நீலக்கல் சிறந்தது. ஆனா இதை நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் போடணும். ஜாதகம் இல்லாம போட்டா அது விபரீதமாகும். அதுக்கு பதிலா ஒரு சிறிய கருநீல துணியை எப்பவும் உங்க கூட வச்சுக்கோங்க. 4, 2026க்கான ஒரு சிறப்பு உத்தி. சனி விலகுது, குரு உச்சம் பெறாருன்னு நீங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு கையை கட்டி உட்கார்ந்து இருக்கக்கூடாது. 2026ல உங்களுக்கான ஆகச் சிறந்த பரிகாரமே முயற்சி தான். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வர்ற வாய்ப்புகளை இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு தட்டி விடாம பயன்படுத்துங்க. யதார்த்தமா சொல்ல போனா அந்த உச்ச குருவோட ஆசியால வர்ற நல்ல மனிதர்களை சரியா பயன்படுத்திக்கோங்க. மகா காவியத்தின் இறுதி முடிவுரை. நண்பர்களே, இந்த நீண்ட பயணத்துல நம்ம மகர ராசியோட முழு உலகத்தையும் அக்குவேறு ஆணிவேற அலசி பார்த்திருக்கோம். கடைசி நிமிஷத்துல நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். ஜோதிடம்ங்கிறது ஒரு வரைபடம் மட்டும்தான். அது உங்களுக்கு வரப்போற மழைய முன்கூட்டியே சொல்லும். ஆனா அந்த மழையில நனையாம இருக்க ஒரு குடைய நீங்க தான் பிடிச்சுக்கணும். நிறைய பேர் உங்களை நேரம் சரியில்லை, 7:30 சனி நடக்குதுன்னு சொல்லி பயமுறுத்தலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் உங்களை அழிக்க நினைக்கல, உங்களை இந்த உலகத்துல ஒரு தலைவனா ஆக்க நினைக்கிறார். உண்மையான ஜோதிடம் எது தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் தான். இது வரைக்கும் நீங்க ஒரு பாறையை உடைக்க தட்டுன சுத்தியல் இப்போ உடையலாம். ஆனா அந்த வழியில இருந்துதான் ஒரு அழகான சிலையை பிரசவிக்க போறீங்க. நீங்க அந்த சிலையாவே மாறி இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்க போற வருஷம் தான் இந்த 2026. உங்களை நீங்க நம்புங்க. உங்களுக்குள்ள ஒரு எரிமலை ஒளிஞ்சிருக்கு. அந்த எரிமலையை தட்டி எழுப்புங்க. விதியை மதியால வெல்ல முடியும்ங்கிறதை இந்த உலகுக்கு உறக்கச் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவையும் புது தெம்பையும் கொடுத்திருக்கும்னு நான் மனசார நம்புறேன். உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைச்சு அந்த உச்ச குருவோட பார்வையால நீங்க மகா கோடீஸ்வரர்களா சந்தோஷமான மனுஷங்களா வாழணும்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். உங்களை நீங்க நம்புங்க. வெற்றி நிச்சயம். மகரம் இனி மகுடம் சூடும். நன்றி.